அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நண்பர்களே, இந்த இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். ஒரு 3-4 அல்லது ஒரு வார காலமாக மதுரையினுடைய நகர்ப்புற பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். உள்ளபடியே ஆச்சரியமான நிகழ்ச்சிகளாக தான் பார்க்குறோம். எவ்வளவு மக்கள், ஜனங்கள், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், வயசு வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், இனம் வித்தியாசம் இல்லாமல், மதம் வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், இந்த தெரு தான், இந்த இடம்தான்றதுலாம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான குடிநீர், குடிப்பதற்கு பானங்கள், உண்ணுவதற்கு உணவுகள், சிறிய அல்லது பெரிய பெரிய வகையான உதவிகள், எல்லா மக்களும் ஒரு தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு மிகுந்த பல சிரமங்களுக்கு இடையில், பல சிக்கல்களுக்கு இடையில் தமிழ்நாட்டில் இது போன்று உண்டான ஒரு விழா நடக்கின்ற பொழுது, அந்த மக்களை எல்லாம் காணுகின்ற பொழுது ஒரு மனசுக்கு ஒரு புதிய தெம்பையும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைய தருது. அவ்வளவு பேர்கிட்ட பேசுகிறோம், அவ்வளவு பேர்கிட்ட சந்திக்கிறோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கி எழுந்தருளக்கூடிய எழுந்தருளினார் அந்த விழா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் பச்சை பட்டுடுத்தி அவர் இறங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஐதீகமும் கூட. பச்சை பட்டு உடுத்துறது ரொம்ப பசுமையாக இருக்கும், மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் அதை அங்கீகரிக்கணுன்ட்டு ஒரு நம்மளும் அந்த பிரார்த்தனையில் இணைந்து கொள்ளும். ரைட், இன்றைய தினத்தில் நான் உங்கள்கிட்ட சந்திக்க இருப்பது கதையின் தலைப்பை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். கதையின் தலைப்பு யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. எழுதியிருக்கிறது யாருன்னாக்கா மால்கம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. ஒரு வித்தியாசம் பாருங்க, இவரை பற்றி அறிமுகத்தை பாருங்களேன். இயற்பெயர் குத்துபான், சுருக்கமாக ஹாஜா குத்துபுத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பேரை சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக சொல்லுவாங்க, சுருக்கமாக பெரிய பேராக சொல்லுவாங்க. முதல் வரியே ஒரு நல்லா இருக்குது, நகைச்சுவை மாதிரி நல்லா இருக்குது. உள்ளபடியே அப்படியே கூப்பிட்டாங்கன்னாலும் சந்தோஷம்தான். இயற்பெயர் குத்துபு, ஷார்ட்டா, சரியா? சுருக்கமாக ஹாஜா குத்துபுத்தீன். சரி பாருங்க, அந்த குத்துபுத்தீன் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய குத்துபு தான் இயற்பெயரான். ஆனால் சுருக்கி ஹாஜா குத்துபுத்தீன் சொல்லிட்டு ஒரு 10-15 லெட்டர்ஸில் 2 வார்த்தையில் சொல்கிறாங்களாம். இயற்பெயர் 3 எழுத்து தானே குத்துபு. எந்த ஒரு நியாயம் தெரியல தலைவரை. மால்கம்ன்ற பேரில் ஏற்கனவே ஒரு இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது ஹாஜா குத்துபுத்தீன் மால்கம்கிட்ட பிடிச்சதே ஒரு விஷயத்தை பற்றி தேடி ஒரு தகவலை சொல்கிறாரு அப்படி என்றால் அவர் அதற்காக மெனக்கடக்கூடிய அந்த மெனக்கடல் இருக்குல்ல, அவ்வளவு இருக்கும். அடுத்ததாக நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. கதையில் ஒரு உண்மை தன்மை கதை முழுவதும் விரவி கிடக்கும். அதனால சில தருணங்களில் உங்களை உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு சிறிய அளவிலான சலிப்பு தட்டக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அவர் உண்மையை தவிர்த்து, பெரும்பாலும் உண்மையை தவிர்த்து வேற எதையும் எழுத மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப அவ்வளவு மெனக்கெடுவார் செய்திகளை சேகரிக்கிறதுக்கு. பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, கதைகள் என்பது கதை மாந்தர்கள் ஒன்று, கதை சொல்லக்கூடிய செய்தி ஒன்று, கதையை சொல்லக்கூடிய விதம் ஒன்று, பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதல்ல இதுக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே என் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய அமெரிக்க கருப்பின புரட்சியாளர், அவர் குறித்து உண்டான ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறார் பயோஃபிக்ஷன் ரீதியில். அடுத்ததாக மால்கம் எக்ஸ் அறிமுகமும் அரசியலும், மால்கம் எக்ஸ் பார்வையில் அரசியல் இஸ்லாம் அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. மால்கம் எக்ஸ் மேலே அவ்வளவு ஒரு அன்பு பற்றுடையவர். அடுத்ததாக கல்லறையை உள்ளிருந்து திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப இப்போ இது கதையின் தலைப்பை யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு
சிறுகதை தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 8 சிறுகதைகள் வந்து இதுல வந்து இருக்குது. அதற்கு முன்பதாக இந்த நூல் வந்து சுமார் 144 150 பக்கத்துக்குள்ளாக இருக்குது. விலை ரூபாய் 200. எதிர் வெளியீடு பொள்ளாச்சியிலேருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை வடிவமைப்பு ஜீவமணி அப்படின்னு எழுதியிருக்குது. உள்ளபடியே வந்து அந்த பேப்பர் குவாலிட்டி இருக்குல்ல, தாள்களுடைய தரம் அவ்வளவு அழகா இருக்குது. அதுபோல வந்து கண்களை உறுத்தாத கலர்லையும் இருக்குது. எழுத்துக்களுடைய அந்த ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்குங்கிறதே அவங்களுக்கு அந்த வடிவமைப்பாளருக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டு நம்ம முதல்ல தெரிவிச்சிடறோம். ஏன்னாக்கா வந்து பேப்பருடைய தரங்கள், அட்டை வடிவமைப்பு, அடுத்ததாக அந்த நல்லா இருக்குது. அது வாசிக்க வாசிக்க வந்து ஒரு உறுத்தல் வந்து இல்லாம இருக்கு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் இல்லாம இருக்குது. இன்னும் சொல்ல போனா இதை வந்து நான் வந்து 1 அல்லது 1.5 நாளுக்குள்ளாக சில மணி நேரங்களே படிச்சு முடிச்சுட்டேன். அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சுட்டி காட்டிடுறேன். அடுத்ததாக இந்த நூல் வந்து இயக்குனர் சீனூர் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த நூல்ல வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூணில் உள்ள 5ஆம் படைகளின் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் தீச்சன்யா வந்து இதுக்கு வந்து ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. அவருடைய அந்த அந்த அணிந்துரையுடைய முதல் விஷயமும் மால்கம் வந்து ஒரு கதையில சொல்லக்கூடிய ஒரு வரியும் தான் வந்து இந்த மொத்த 8 கதைகளுடைய மைய கருவாக நான் பார்க்கிறேன். சரியா? என்னென்ன கதைகள் பார்த்துருவோமா? கிரிக்கெட் நம்பியார். கதையின் தலைப்பை யூகித்துக் கொள்ளுங்கள். ஃபிக் ஆஃப் அப்படின்னு ஏதோ ஒரு கதை, அதாவது 5th காலம் இன் 4th எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கதை, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அது. ட்ரெண்டிங் இளைஞரின் கதை. ஊழி பெயரினும், அதாவது திருக்குறளுடைய அந்த ஒரு திருக்குறளுடைய முதல் வரியை வச்சு, முதல் வார்த்தையை வச்சு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. தத்தகாரம், தண்டம், சைவக்கொலை. கொலைங்கிறதே வந்து எப்படின்னு பாருங்க, இதுல சைவக்கொலை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருக்கிறாரு. ஆக இந்த 8 கதைகள், இந்த 8 கதைகளும் சொல்லக்கூடிய மைய கரு என்னன்னாக்கா, ஆதவன் தீட்சண்யா வந்து தன்னுடைய அந்த அணிந்துரையில வந்து சொல்றாரு, கடைசியில நாமெல்லாம் வந்து கதையாகி விடுவோமோ அப்படின்னு வந்து எப்பவும் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா அதை வந்து இந்த மால்கம்னுடைய கதைகள்ல நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. நாமெல்லாம் கதையாகி விடுவோமோ என்றால் நாம வாழ்றது நிஜம் இல்லையா? நான் பின்னாட்களில் கதையாகி விடுவோம் என்றால் இந்த நிஜம் பின்னாட்களில் கதையாக மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. எழுத்து வடிவிலோ வார்த்தை வடிவிலோ ஏதோ ஒரு வடிவில் வந்து மக்களுக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறது உண்மையை உரைக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அடுத்ததாக இவர் வந்து இன்னொரு விஷயத்தை, இந்த 8 கதைகளும் சொல்லக்கூடிய ஒரு மையக்கருவாக மற்றும் இதே பேஸ்ல இதையே விஷயமா வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு கதை என்ன, ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய கதையின் தலைப்பை யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கதையில வந்து ஒரு வரியை வந்து எழுதுறாரு. ஆண்டன் செக்காவினுடைய கண்ணாடியை அணிந்து ஒரு எழுத்தாளன் கதை எழுத வேண்டும். ஆண்டன் செக்காவினுடைய கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஏன் கதை எழுதணும்? அவர் ஆண்டன் செக்காவ் என்ன சொல்றாருனாக்கா, மனித இயல்பை எழுதுவதுதான் என்னுடைய எழுத்தின் மையம். ஆக ஒரு எழுத்தாளன், ஒரு கதை எழுதக்கூடிய ஒரு படைப்பாளன், ஒரு கதையாசிரியர் எதை எழுத வேண்டும் என்றால் மனிதர்களுடைய அல்லது தனி மனிதனுடைய ஒரு சமூகத்தினுடைய இயல்பை எழுத வேண்டும். எது இருக்குதோ அதை நாம் எழுத வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து அவர் ஆண்டன் செக்காவ் சொன்னதை வந்து இவர் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதே போன்று உண்டான ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து தன்னுடைய அந்த முன்னுரையில் எழுதும்போது சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னாக்கா, எப்படி சொல்றாரு பாருங்களேன். புனைவு என்பது உண்மையின் இன்னொரு வடிவம் அப்படிங்கிறார். புனைவு என்பது இன்னொரு வடிவம் என்கிறார். அதாவது இது எந்த வகையில வந்து இவைகள் எல்லாம் கதையாகிறது அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னாக்கா, சில விஷயங்களுக்கு உதாரணமாக வந்து ஒரு கதையினுடைய கதாநாயகனுடைய பெயர் மாறி இருக்கலாம்,
கதையின் நாயகியினுடைய பெயர் மாறி இருக்கலாம், இடங்களுடைய சூழல் மாறி இருக்கலாம், நடக்கக்கூடிய இடம் எல்லாம் எது வேணுமாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். அல்லது இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களும் மாறலாம். ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இருக்கும், ஏற்படுத்திய விளைவு உண்மையா இருக்கும். அதை அவர் அது மையமா இருக்கும். எப்பொழுதுமே கதைகள்ல புனைவு என்றால் கற்பனையை தட்டி விட்டுற மாட்டாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும், அதை மையப்படுத்திக்கிட்டு யாரை வேண்டுமானாலும் அந்த இடத்துக்கு ஃபிட் பண்ணி வராங்க. இப்ப எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க என்னை விட எழுத்து விஷயங்களுக்கு கூடுதலான அறிவு உடையவர் என்று வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா, என்னுடைய நிகழ்வை, என்னுடைய வாழ்வில் நடந்த ஒன்றை வேறு ஒருவருடைய பெயரில் வேறு ஒரு இடத்தில் நடப்பது போன்று நீங்கள் எழுதிருவீங்க. ஆனால் உண்மை எழுதுவீர்கள். இதுதான் உண்மைக்கு மிக நெருக்கமாக. உண்மை புனைவு என்பது உண்மையின் மற்றும் ஒரு வடிவம் அப்படின்ட்டு இவர் மால்கம் ரொம்ப அழகா அதை சொல்லிக்கிட்டு தான் இந்த 8 கதைகள்லையுமே அவர் புகுந்து விளையாடி இருப்பார். இதுல ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விதமான இடத்துல இருந்து பேசுது. பொதுவாக நான் அந்த 8 கதைகளில் இருந்தும் கிடைக்கக்கூடிய சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இந்த 8 கதைகளே ஏராளமான மக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அவர் சொல்றாரு. கிரிக்கெட் நம்பியார் இருக்குல்ல, கிரிக்கெட் நம்பியார், அதுல ஒரு கிரிக்கெட் நாம மிக இலகுவாக கடந்து விடுகின்றோம். சில கைதட்டல்கள், சில மகிழ்ச்சி, சில. ஆனால் அந்த கிரிக்கெட் என்பது எவ்வளவு மக்களுக்கு, எத்தனை 100 எத்தனை 1000 பேருக்கு அது வாழ்வாதாரம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அவ்வளவு அற்புதமா இருக்கும். உதாரணமாக டிஷர்ட் அடிக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட அணியினுடைய அந்த சட்டையை அணியக்கூடியவர்கள், அதை தயாரிக்கக்கூடியவர்கள், அதை விற்கக்கூடியவர்கள், கொள்முதல் செய்தவர்கள், மொத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அணிபவர்களுக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி, சில்லறை வியாபாரிகள், அதை எடுத்துக்கு போறவங்க, ஒவ்வொரு இடத்துக்கு இப்படியாக ஒரு நூல் பிடித்து ஒரே ஒரு இதுல எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படிங்கிறதையும், அந்த கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள போய் வேடிக்கை பார்க்கறது, அதை கண்டுகளிப்பது என்பதற்கு எவ்வளவு வியாபாரம் இருக்கிறது, எவ்வளவு மக்கள் அதுல லாபம் அடைகிறாங்க, எவ்வளவு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மேல்தட்டுல நடக்கக்கூடிய அரசியலையும் சொல்வாரு, அது வேறு விஷயம். நம்ம கடை நிலையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவ்வளவு அற்புதமாக அந்த செய்தியை அவர் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு. அடுத்ததாக ஒரு கதையில ஒரு இடத்துல ஒரு கதையின் நாயகன் கவரிங் கடையில ஒரு வியாபாரி, அந்த சேல்ஸ்மேனாக, வியாபாரியாக வியாபாரம் செய்யக்கூடிய அந்த விற்பனை பிரதிநிதியா இருப்பான். அந்த இடத்துல ஒரு கவரிங் குறித்து உண்டான ஒரு அறிவு, கவரிங் குறித்து உண்டான ஒரு விழிப்புணர்வு நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அடுத்ததாக அந்த கதையின் தலைப்பு நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அந்த கதையில ஒரு கதை மாந்தர், ஒரு பெண்மணி வருவாங்க. அவ்வளவு பெரிய சமூக சேவகியாக அவங்க இருப்பாங்க. ஏராளமான மக்களை அந்த கவரிங் கடைக்கெல்லாம் அறிமுகப்படும். இப்படி நிறைய இருக்கும். அவங்களுக்குள்ளார சில சோகங்கள் இருக்கும், அதையும் எடுத்து காட்டுவாங்க. ஆனா கடைசியில அவர்களுடைய அந்த சாதிய பாகுபாடை அவங்க ஒரு இடத்துல பார்க்கறதாக அவங்க சொல்ற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பா இவ்வளவு எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னாக்கா, அவங்க பிராணிகளுக்கு இறைச்சியை, சுத்தமான இறைச்சியை வாங்கி பிராணிகளுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு சேவம் செய்கிறவங்க அவங்க சொந்த வாழ்க்கையில ஒரு சாதிய ஒரு தீண்டாமை பாகுபாடு அவங்க பார்க்குறாங்கனாக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த கதையை சொல்லுவார். பொதுவாக கதைகள்ல முடிவுகளை ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடாது. உண்மை என்ன இருக்குதோ அதை அப்படி போடுறதுனால நமக்கு சில சமயம் உரைக்கலாம், சில சமயம் ஆச்சரியப்பட வைக்கலாம், சில சமயம் வருத்தப்பட வைக்கலாம். இப்படிலாம் நிறைய இருக்கும் இந்த கதைகள். அந்த மாதிரியான அந்த எல்லா கதைகளும் அப்படி பார்க்குறது. அடுத்ததாக ஊடகம். எழுத்தாளர் மால்கம் ஆல்ரெடியா 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி, யூடியூப்பு, அப்புறம் பத்திரிகை துறையில பழம் தின்று கொட்டை போட்டதோடு மட்டுமல்லாமல் அதில் பல மரங்களை, செடிகளை புதுப்பிக்க செய்து அதை
மரமாகி விருட்சமாகி பல கிளைகளை உள்ளடக்கக்கூடிய அளவிற்குண்டான அறிவிஞானம் பெற்றவர் ஊடகத்துறையில. அவ்வளவு அற்புதமானவர். இவ்வளவு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த எழுத்துக்களை வாசிக்கின்ற பொழுதே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவையும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உண்மைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் சமூகத்திடம் இதனை சமர்ப்பித்து விட வேண்டும் என்கின்ற வேட்கையும் துணிவோடும் மால்கம் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கதைகளில் நான் வாசிக்கின்ற பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, நல்லா தெரிஞ்சுக்கவும் முடிகிறது. என்கிட்ட பேசுகின்ற பொழுதும் அதை நான் அவர்கிட்ட அதை நான் உணர்ந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து நான் ரொம்ப அசந்து போன விஷயம் ஒரு கதையில இவர் ஊர் சொந்த ஊர் ராமநாதபுரத்து பக்கம் நம்புதாளை அப்படிங்கிற ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வயது பாலிய கால நினைவுகளில் சின்ன வயசு பசங்க விடுமுறை கிடைக்கக்கூடிய நாட்களில் சிறிய சிறிய வேலைகளை பார்த்து ஒரு சிறிய தொகையை அந்த 90, 80கள் சில பேர் 2000 இருக்கலாம், இப்பொழுதும் இருக்கலாம், கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை தன்னுடைய பாக்கெட் மணியாக ஏதேனும் ஒரு தேவைக்கு உபயோகப்படுத்துவாங்க. அப்போ பாக்கெட் மணி செலவினங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தேவைக்காக அந்த பணத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஏராளமான தனி சிறுவர்கள் வேலை செய்ய அது ஒரு பருவ வயதை அடைந்தவர்கள் வேலை செய்கிறார், தன்னுடைய கல்விக்கான இதெல்லாம் செலவிக்கிறாங்க கூட. பல பேர் அதை வீண் செலவுகளுக்கும் உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த 80கள் வரைக்கும் 90கள் வரைக்கும் தேவை இருந்தால்தான் அது செலவுக்கே கிடைக்கும். அந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு சிறுவன் ஒரு நோட்ஸ் வாங்குவதற்காக பிரையப்பட்டு பிரயாசப்பட்டு பல வேலைகள், அதாவது இந்த வேப்பங்கொட்டை, வேப்ப மரத்திலிருந்து வேப்பம் பழம் விழுது இல்லையா, அது விழுந்து அந்த கொட்டையை சேகரித்து அதன் மூலமாக சம்பாதித்து அதை தனக்கான ஒரு முதலீடாக வைத்துக் கொள்வது. அது அடுத்ததாக அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, என்ன செய்வோம்னாக்கா அந்த சோடா பாட்டில் இருக்குல்ல, சோடாவா அந்த கலர் பாட்டில், இந்த காளிமரக்கெல்லாம் அப்போ அந்த ஊர்களில் ரொம்ப ஃபேமஸ். அதை அந்த உடைச்சதை கீழே போடுவாங்களே, அந்த சிப்பின்னு சொல்லுவாங்க, அதை அந்த தகர மூடியது, அதை சேகரித்து அதை கொடுத்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டுலாம் பணத்தை வாங்கிலாம் உபயோகப்படுத்துகிறோம். நாங்கள் அது கண் முன்னால் நிறைய அந்த காட்சிகள்லாம் நிறைய வந்திருக்குது. அதை சேகரிப்பதாக அந்த கதையில் சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஞாபகங்கள். அத்தோடு மட்டுமில்லாமல் இதில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஊடகவியலாளர், சினிமா தொலைக்காட்சிகளில் பயணம் செய்ய பத்திரிகையில் பயணம் செய்யக்கூடியவர் எந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பாரு. ஒயிட் காலர் வேலை கிட்டத்தட்ட இல்லையா, அதிகபட்சமாக காலரு கசங்கும், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்கனாக்கா இந்த உட்பகுதி கலர் அழுக்காக, இந்த 2 தான், இதுக்கு பேர் தான் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா. இப்படிப்பட்டவர்கள் ஷர்ட்டு கூட கசங்கவே கசங்காது, அதிகபட்சம் முதுகு மட்டும் கசங்கும். ஏனென்றால் சேர்ல சாயிறாங்க அப்படிங்கிறதுனால. இப்படி ஒரு வேலை பார்க்கிறவர் தான் மால்கம். ஆனால் அவர் எழுதுறாரு பாருங்க, கரிமூட்டம். எங்களுடைய தேவைக்காக சில சமயங்களில் நாங்கள் அடுப்பு கறி நாங்கள் சில இடங்களில் போய் வாங்குவோம், தேடி பிடிச்சி வாங்குவோம். இன்றைய தேதியில் அது கிலோ 30 ரூபா அப்படின்ட்டு வாங்குறோம். கறியை காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படி அதில் ஒன்று எழுதுறாரு. காசை யாராச்சும் கறியாக்குவாங்களா? அதில் ஒரு உடல் வெந்தது குறித்து ரொம்ப அதில் எழுத்துக்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் அனுபவங்களை மட்டும் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டதை மட்டும் சொல்கிறேன். அதனால தான் இதை விரித்து பார்க்காமலேயே நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு என்னை ஆழமாக பாதிச்சிருக்கு அந்த கதைகள் எல்லாம், அதனால் அதை சொல்கிறேன். அதை இந்த இந்த புத்தகத்தை விரித்து பார்த்து சில செய்திகள்லாம் சொன்னோம்னாக்கா இன்னும் நிறைய செய்திகள், வெவ்வேறு விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியுது. அதில் அந்த கரிமூட்டம் போடுவது எப்படி அப்படிங்கிறத, அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, கறி எப்படி உருவாகுன்றது, உருவாக்குவது எப்படி, கறியை தயாரிப்பது எப்படி, அந்த கறி அந்த கங்கு இருக்கு இல்லையா, கங்கு, அந்த சிவப்பு கலர்ல அந்த தீக்கங்கு இருக்கு இல்லையா, நம்ம கிரில்லு அடுத்து வேற என்னதோ பார்பிக்யூலாம் போடுவாங்களே, அதுக்கு அந்த கங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அடுத்ததாக அந்த பரோட்டா போடுறதுக்கு அந்த கங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி தயார் செய்கிறது, அதெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத அது ஒரு பெரிய தொழில், வர்த்தகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய தொழில். அது எவ்வளவு ஆபத்தான தொழில் அப்படிங்கிறது குறிச்செல்லாம் அந்த கதையில எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமா இருக்குது.
யோசனையே அதுதான். அதாவது இவர் வந்து ஊடகத்தினுடைய நிலைகள், ஊடகத்துல என்னென்ன செய்யணும், அது ஒரு இடத்துல சொல்றாரு. இது பேட்டி எடுக்கிறாங்கல்ல, தொலைக்காட்சியில நேரலைகள் வர்றாங்கல்ல, அதுல ஒரு கோடு சொல்றாரு. நீங்க வந்து நான் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறதும், அவங்க என்னைய பேர் சொல்லி கூப்பிடுறதும் வந்து எங்களுக்கு இடையில வந்து வேறு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கோட் வேர்டு. அதாவது நான் வந்து ஒரு பெயர் சொல்லி அவர்கள் ஆரம்பித்து பெயரில் முடிப்பது அப்படின்னாக்கா ஒரு கேள்வியை வந்து முடிச்சுட்டாங்க, நான் பதில் சொல்லணும். இல்லை நான் வந்து கடைசியாக அவங்க பேரை சொல்லும் போது வந்து நான் வந்து பதிலை முடிச்சிட்டேன், நீங்க அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கிடுங்க என்று இப்படியாக அந்த செய்தி தொகுப்பாளருக்கும், நம்மளாம் பார்க்கணும்ல, புயல் இப்பொழுது கரையை கடந்து கொண்டிருக்கிறது, காற்று தாழ்வு மண்டலம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பாட்ல இருந்துகிட்டு நியூஸை ஸ்பாட்ல நியூஸ் சொல்றாங்கல்ல, நேரலையில் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த இதுல இருந்து கொண்டு அந்த இது ஸ்பாட்ல அங்கே தொலைக்காட்சி நிலையத்துல இருந்து கொண்டு சேனல்ல இருந்து கொண்டு அவங்க ரெண்டருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இணைப்புக்கு உண்டான ஒரு விஷயமாக இதை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி, ஒரு ஞானத்தை வந்து ஒரு அறிவு வந்து நமக்கு கொடுக்குது. எப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கரிமூட்டம் குறித்து கறி எப்படி எல்லாம் செய்யறாங்கன்றதை குறித்து எழுதுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு ஒரு கதை, சைவ கொலைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குனாக்கா அது அது பேசக்கூடிய வட்டார மொழி. பிராமண அந்த சகோதரர் இருக்காங்களே, அவர்களுடைய அந்த வட்டார மொழியை பேசும்போது வாசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. சொன்னேன்ல வங்கோனா நிறைய சொல்றாரு. அது வந்து ஆச்சரியமான விஷயம். குத்துபு வந்து பிராமணர்களுடைய வட்டார வழக்கை வந்து கதை முழுவதுமாக கதை மாந்தர்களாகவே கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ட்விஸ்டும் எக்கச்சக்கம். அதுலயும் ஒரு செய்தி உண்டு. கதையின் நாயகன் ஒருத்தர் இருப்பான், பார்த்த சாரதி. அவங்களுடைய அம்மா, அந்த அம்மா செய்யக்கூடிய ஒரு அந்த அந்த பிராமணர்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம், அப்புறம் வந்து வருஷத்துல கிட்டத்தட்ட 90-96 நாள் அவங்க தர்ப்பணம் செய்யறது, எல்லா வகையான பூஜையும் வந்து அவங்க செய்வாங்கன்னு சொல்றனாக்கா, அந்த பூஜை எல்லாத்தையும் இவர் அடுக்கிறாரு. அது ஆச்சரியமான விஷயம். இப்போ வந்து கதைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கதையை சொல்லணும்னாக்கா எவ்வளவு தகவல்களை நாம உள்வாங்கி நாம விளங்கி அதை வந்து மக்கள் மத்தியில வந்து சமர்ப்பிக்கணுங்கிற அந்த இது வந்து அதுல ரொம்ப நல்ல அற்புதமாக வந்து அதுல வந்து இருக்குது. அடுத்ததாக லோகோ பைலட்டா இருப்பாரு கதை நாயகன். இதுல இது குறித்து வந்து ஆதவன் திருச்சின்னு சொல்லுவாப்புல. ஒரு பிராமணர் வந்து அந்த லோகோ பைலட்டாக ஆகிறது, அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள், அந்த லோகோ பைலட்னு எப்படி ஆகிறது, என்னென்ன செய்யணுங்கிறத குறித்து உண்டான எல்லா தகவல்களும் சொல்லி ஒருத்தர் வந்து உடல் உழைப்பு, ஒரு பிராமணத்தை சேர்ந்த ஒரு கடுமையான உடல் உழைப்பை வந்து அவர் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் ரொம்ப அற்புதமாக வந்து பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதையில. அது அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம், எந்த கதை, தண்டம் அப்படிங்கிற ஒரு கதை தான். ஆமா, தண்டம். அந்த கதை தான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட தகுந்த ஒரு கதை. அது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயமா நாம வந்து கடந்துடுறோம். அதுல வந்து பெருமளவுல நமக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணும்ன்றத வந்து பல திருப்பங்களோட, பல செய்திகளோட வந்து பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகளோட அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. தண்டம் அப்படிங்கிற கதை அது எதுல வந்திருக்கு அப்படின்னாக்கா குமுதத்துல வந்திருக்குது. மே 1 குமுதம் 2024 வந்து இந்த கதையை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. குமுதத்துல வெளியாயிருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான பெரிய அளவிலான விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய, பரவலாக அது பகிரப்படக்கூடிய, அது குறித்து பேசப்படக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு கதையை நான் வந்து தண்டம் கதையை பார்க்குறேன். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. ஏதாச்சும் ஒன்றை மையப்படுத்தணுனாக்கா நான் இதை மையப்படுத்துவேன். என்ன சொல்றதுனாக்கா வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கட்டுறது வேற, அந்த ஜிபே பண்ணுவாங்களே, ஜிபே நம்ம பணம் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்கிறோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்வது குறித்து நாம் வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு டீ வாங்கினாலும் வந்து ஜிபே பண்ணிடுறோம். அந்த ஜிபே வந்து அந்த கடையினுடைய ஓனருக்கு போகுது அப்படின்னாக்கா அவர் அதை எப்படி பயன்படுத்துவார்?
சரியா? இப்போ ஒரு காலம் இருந்துச்சு, பெரிய பெரிய தொகைகள வந்து ஜிபே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ரூ. 1 இருந்து ரூ. 1,00,000 வரைக்குமே கூட வந்து ஜிபே பண்றாங்க. பேடிஎம், யுபிஐ ஏதோ யூஸ் பண்றாங்கன்னு வைங்க. யூஸ் பண்ணாங்கன்னாக்கா, அது எங்க அவருடைய கல்லாவுல போய் விழுமா? கல்லாவுல போய் விழுமா? எங்க போய் விழுகும்? அவருடைய அக்கவுண்ட்ல போய் விழுகும். உடனே அவர் போய் எடுப்பாரா? ஒரு சிறு வியாபாரினாக்கா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் தானே செய்றவரு. தானே டீ போடுறவரு, தானே பெட்டி கடை வச்சு நடத்துறவரு, தானே சரக்க வாங்கி, தானே கடைய தொறந்து, தானே உட்கார்றது, தானே டீ போடுறது, தானே காச வாங்கி கல்லால போடுறது, தானே வந்து கலாச கழுவுறது, தானாகவே சரக்குகள முதல் நாள் சரக்குகள வாங்கி வைக்கிறது. இது சிறு வியாபாரிகள்னாக்க தானே போயிட்டு வந்து துணிமணிகள் எல்லாம் வாங்கி தன்னுடைய வண்டியில வைக்கிறது, தானே போய் விற்பனை செய்கிறது, தானாக அதை சேகரிச்சு வைக்கிறது, தானே அதை சிறு பெரும் 100க்கு ஒரு 100 சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்கன்னாக்கா அதிகபட்சமாக அவர்களுக்கு துணைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க இல்லையா? அதையும் தாண்டி வந்து யாருமே இல்லாமல் நானே முதலாளி நானே தொழிலாளிங்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. எனது உறவினர் ஒருவர் இருக்கிறாரு. ஸ்நாக்ஸ் விற்பனை செய்வார், பலகாரங்கள் விற்பனை செய்வார். அவர் ஒருத்தர் தான் கடையை, அவர் தான் வந்து அவர் போனா தான் கடையை திறக்கணும், அவர் தான் கடை அடைக்கணும், அவருக்கு சாப்பாடு மாத்துறதுக்கு ஆளு கிடையாது. ஒரு யூரின் போறது கூட வந்து தன்னுடைய சுய தேவைகளை வந்து சரி செய்வது கூட வந்து மாத்தி விடுவதற்கு ஆள் கிடையாது. அவர் தான் சம்பாதிக்கணும். அவர் அடைச்சாருனாக்கா அது லீவு தான், திறந்தாருனா தான் இருக்கணும், அவர் திறந்தா தான் அவர் வீட்டுல அடுப்பெரியும். இப்படி பல பேரை வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்துல இந்த ஒரு ஜிபே டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதாவது தாள்கள், பணம் அற்ற இந்த கரன்சி பரிமாற்றம் அற்ற அந்த வியாபாரம் என்பது எவ்வளவு மோசமான விளைவுகளை வந்து அது வந்து மக்கள் மத்தியில வந்து பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வியாபாரியினுடைய கண்ணோட்டத்துல அதை பார்க்கின்ற பொழுது, அந்த நம்ம ஜிபே பண்ணும்போது வந்து உங்கள் அக்கவுண்டில் பணம் வரவைக்கப்பட்டது ரூபாய் 85 வரவைக்கப்பட்டது, ரூபாய் 15 வரவைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களா? அந்த சவுண்ட் பாக்ஸ் அதை வாங்கி வைக்கிறதுக்கு காசு, அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுக்க வேண்டியது இருக்குது. சரியா? இப்போ டிஜிட்டல் பண்ணிட்டா அது அல்லாம வந்து அக்கௌண்ட்ல ஏறும்போது வந்து அது ஒரு பணமா இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பண தேவைன்னு இருந்துச்சு. ஒரு நண்பருக்கு வந்து பணம் போட போனேன். 50,000 மேல பணத்தை போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பேன் கார்டு இருக்கணும்ன்றாங்க. என்னங்கடா இது ரொம்ப இருக்கு, யாருக்கோ கொடுக்குறதுக்கு நாங்க ஏக்கு பேன் கார்டு கட்டணும்னு சொல்லிட்டு அது வேற கேட்டேன். சரி, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு 50,000 மேல எடுத்தா உங்களுக்கு பேன் கார்டு இருக்கணுங்கிறான். டே, நான் சேர்த்து வச்ச காசை நான் எடுக்கிறதுக்கு என்னடா இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அது புரியல. அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து ஒரு சில லட்சங்களுக்கு மேல எடுக்கின்ற பொழுது சில 4 லட்சமோ 3 லட்சமோ என்னன்னு சரியா தெரியல, அதை எடுக்கும்போது ஒரு 1000 ரூபாய் 1200 வந்து பேங்க்குக்கு வந்து கட்டணும்ன்றாங்க. என்ன இது வம்பா இருக்குன்னு எனக்கு அது புரியல. எனக்கு என்ன வரைக்கும் அது கேட்டா வந்து சேவைக்கான காசு, சேவைக்கான கட்டணம்னு சொல்லிட்டு தனியா எடுத்துருவானுங்க வருஷத்துல ஒருக்கா. அடுத்ததான் நம்ம வந்து இந்த பணத்தை எடுக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது இல்லையா, தகவல் வருது இல்லையா, குறுஞ்செய்தி, அதற்கும் காசு எடுத்துக்கிடுவாங்க. அது அல்லாம இது போன்ற விஷயங்களுக்கு நிறைய பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த யாரு சிறு குறு தொழில் வியாபாரிகள் வந்து இந்த பண பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, எங்க போனாலும் காசை கொடுக்கறது, ஆளுக்கு காசை கொடுப்போம், காசை வாங்குவோம், பொருளை வாங்குவோம், காசை கொடுவோம், இப்படி நிறைய இருந்ததை டிஜிட்டல் முறையில பார்த்ததோட வந்து அப்படி பணத்தை கொடுக்கின்றபோது ஏராளமான மக்கள் பயனடைஞ்சாங்க. டிஜிட்டல் முறையில வாங்குகின்றபோது ஒரு குறிப்பிட்ட பேங்க் கார்பரேட்காரங்களே வந்து அந்த லாபங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நமக்கு சாதாரணமா ஒரு சின்ன ஃபைன், ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா உங்களுக்கு ஃபைன்னாக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. ஒரு நாளைக்கு 5 ரூபானாக்கா 10 நாளைக்கு 50 ரூபாய் உங்களுக்கு. ஒரு நபருக்கு 50 ரூபானாக்கா 10 பேர் போட்டா எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய். 1000 பேர் போட்டா, 10,000 பேர் போட்டா, லட்சம் பேர் போட்டா, கோடி பேர் போட்டா எவ்வளவு? அதான் ஒரு சினிமா வரும்ல, 5 பைசாவா திருடுனா தப்பா அப்படிங்கிற கிட்டத்தட்ட வங்கிகள் வந்து இந்த மாதிரியான பெரும் பெரும் பண முதலைகளுக்கு உதவுவதற்காக இது போன்ற கொள்ளைகள்ல வந்து ஈடுபடுறாங்க. மக்களே, நீங்க வந்து அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வந்து நீங்க வந்து அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை கொடுத்தே எல்லாத்தையும் வாங்கி கொடுங்கன்றது ஒரு அற்புதமான விழிப்புணர்வை கொடுத்துருங்க. இது வந்து இந்த விழிப்புணர்வு வந்து பரவலாக்கப்படணும். ஏனென்றால் நம்ம டீ குடிக்கப்பட்ட உடனே அதை போய் வந்து அது ஜிபே பண்ணிடுறாங்க, கியூஆர் கோடை பார்த்து
அதனால ஏற்படக்கூடிய குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், ஒரு தனி மனிதனுடைய மன உளைச்சலுக்கு எவ்வளவுக்கு ஆளாகின்றது யோசிச்சு பாருங்களேன். பேங்க்ல போய் பணத்தை எடுக்கணும், மறுநாள் இவன் போய் எடுத்து தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னாக்கா, கடையை வந்து டீ கடை வச்சிருக்கவன் எத்தனை மணிக்கு கடையை திறக்கணும், 9 மணிக்கு 10 மணிக்கு போய் பேங்க்ல போய் நின்னாங்கனாக்கா அங்கே எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளவு அவனால எடுக்க முடியும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளவு சிக்கல்கள் வந்து இதுல இருக்குதுங்கிறத வந்து புரிந்து கொண்டு பொதுமக்களாகத்தான் வந்து இன்னும் சொல்ல ஒரு பெரிய கொடுமையை வந்து ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தை சொல்றாரு. உலகத்திலேயே வந்து மிக அதிகமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஈடுபடுபவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறாங்க. சீனாக்காரன் வந்து நம்மளோட மக்கள் தொகையில எவ்வளவோ வந்து அதிகமா இருக்கிறான். ஆனா அவன்லாம் நம்மளை விட 2-3 இடங்களுக்கு பின்தள்ளி இருக்கிறான் டிஜிட்டல் பரிவர்த்தனையில. ஆனா நாம வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறுவதற்கு உண்டான ஒரு அதுல வந்து ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற ரேஞ்சு தான் அது. ஆனா அத்தியாவசியமான தேவைகளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது. நகரங்களில் பல ஆயிரங்களில் அப்படிங்கிறது சிறிய தொகையில் சிறிய ஆயிரங்கள் அல்லது வந்து ஒரு 10 ஒரு 50 ரூபாய்க்குள்ளே கையிலே வச்சுக்கோங்களேன் கேஷ. அதுல என்ன வந்துருச்சு? யோசனையாத்தான் இருக்கா. ரொம்ப இப்போ பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் போன்ற பல கதைகள் இதுல பேசுவதற்கு நிறைய, எல்லா கதைகளையும் நிறைய செய்தி இருக்குது. ஓகேவா? நிறைய செய்தி இருக்கு. வேறு சில கதைகள் வந்து ட்ரெண்டிங் இளைஞரின் கதை ஒரு கதை இருக்குது. அதையும் நான் குறிப்பா வந்து அது சொல்லணும் தான். ஒரு இதுல வந்து 2 கதைகளில் ஆலிம்களை பத்தி எழுதியிருக்கிறார். ஆலிம்கள் என்றால் என்னை போன்ற மார்க்க அறிஞர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னாக்கா வந்து என் போன்று பணியில் இருக்கக்கூடியவர்கள் நாள் முழுவதும் வந்து நம்ம வந்து பள்ளிவாசலிலேயே மசூதியிலேயே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் என்பது வெறும் 7000. குறைந்தபட்ச மிக குறைந்தபட்சமாக 5 முதல் 7000 தர்றாங்க. 7000 தர்றவங்கள நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா மதுரையிலேயே வந்து 4000-5000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஆலிம் இருக்கிறார், ஒரு மார்க்க அறிஞர்லாம் இருக்கிறார். இப்போ குறைந்தபட்சத்துக்கு வந்து கணக்கீடே இல்லை. 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் மாச சம்பளம் இல்லையா ஊதியமாக. அதிகபட்சமாக வந்து ஒரு 20,000 இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து சம்பளமே ஊதியமாக கிடைக்குது. இந்த நிலை குறித்து, எங்களுடைய இந்த நிலை குறித்து பேசுவதற்காக பொது வெளிகளில் கதைகளின் ஊடாக இத்ரிஸ் யாக்கூப் பேசுறாரு, மால்கம் பேசுறாரு, ஆமினா முகமது பேசுறாங்க, ஃபிர்தௌஸ் ராஜகுமாரன் பேசுறாரு, ரியாஸ் அனிஷா மரைக்கார் பேசுறாரு. இப்படி நிறைய எழுத்தாளர்கள் எங்களுடைய நிலை குறித்து வந்து பேசுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இலக்கியவாதிகளுக்கும் ஆலிம்சாக்களுக்கும் ஒரே கீரியும் பூனையுமா இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்பொழுது வரக்கூடிய அந்த எழுத்தாளர்கள், புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு எல்லாவற்றுக்குமாக வந்து ஒரு நல்ல செய்திகளை வந்து சொல்றாரு. இதை வந்து ஊடகம் குறித்து பேசும்போது கிரிக்கெட் நம்பியார் தான் நினைக்கிறேன். அதுல பேசும்போது அவர் சொல்வாரு, பழைய அந்த செய்தியில இதுல செய்தித்துறையில பணி செய்யறவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய பூங்கல இருப்பாங்க. புதிதாக வரக்கூடியவர்கள் வந்து புதுசா அவங்க எந்த கட்சிக்கு விருப்பப்பட்டு ஓட்டு போட்டாலும் ஒரு பொதுவான பரந்த ஒரு சிந்தனையோடு அவங்க இருக்கிறாங்க. யார் தப்பு செஞ்சாலும் அவங்க சுட்டி காட்டுறது தயங்குறது இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து அதை மாதிரியே நான் சொல்றது. அதுதான் இப்பொழுது வரக்கூடிய பெரும்பாலான எழுத்தாளர்கள் ஆலிம்களுடைய ஊதியங்கள் குறித்து இப்போ ஒருத்தர் கூட வந்து தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிற முகநூல்ல நௌஷாத் பாக்கவி தொடர்பையாக எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆலிம்களுடைய சிரமங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள், அவருடைய அந்த அவருடைய ஊதியம் குறித்து உண்டான விஷயங்கள் அது வந்து ரொம்ப இப்போ பரவலாக அது வந்து பார்க்கப்படுகின்றது. ஒரு சிறிய உதவி செஞ்சுட்டால் கூட வந்து அதை வந்து இந்த நிர்வாகம் வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் அப்படி செஞ்சுட்டோம் இப்படி செஞ்சுட்டோம் என்று பேசுவது போன்ற பல அவலமான துக்கமான கேட்டாலே கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் ஆலிம்கள்கிட்ட வந்து நிறைய நடந்திருக்குது. நாங்கள் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா தெரிகிறோம் அப்படின்னாக்கா, நாங்களே துவைக்கிறோம், நாங்களே வந்து அதை வந்து காயப்பட்டு நாங்களே எடுத்து வந்து போட்டுக்கிறனால வந்து எப்பொழுதுமே வந்து அது வெளியில வந்து அது வந்து தெரியறது இல்லை. அது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது வெளியில பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல செல்வந்தர் போன்ற உண்டான ஒரு தோற்றம் இருக்குது. அதை வந்து அந்த வகையில வந்து இறைவன் அவங்களுக்கு ஒரு அதுல அருள் செஞ்சிருக்கிறான்.
என்றாலும் வந்து பொருளாதார நெருக்கடி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய உண்டு, மற்ற எல்லாரை விடவும் நிறைய உண்டு. அதை வந்து இவங்கெல்லாம் கதையில சுட்டி காட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக ஒரு மார்க்க அறிஞர் குறித்து ஒரு புனை பெயரில் அப்துல்லா கான் பாக்கவி அப்படின்னு ஒருத்தரை பத்தி பேசுறாப்புல. அது அந்த எந்த அந்த கதையை வாசிக்கின்ற பொழுது அது எந்த ஆலிமு எந்த பத்திரிகையில வந்து நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு நூல் என்று ஒரு தின பத்திரிகை என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு வஞ்சகத்தை விஷமாக்கிய ஒரு பத்திரிகையை பத்தி தான் அதுல வந்து சுட்டி காட்டுறதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. பல ஆழமான கருத்துக்கள், உண்மைக்கு நெருக்கமாக இல்லை, உண்மையவே பல கோணங்கள்ல வந்து பல விதங்கள்ல வந்து கொடுத்துருக்கிறாப்ப ரொம்ப நல்ல மீண்டும் பல நல்ல எழுத்துக்களோடு நல்ல கதைகளோடு சமூகத்திற்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைகளோடு மாலுக்கம் வந்து தொடர்ந்து எழுதணும் என்கின்ற ஒரு நல்ல பேரவாவை அவர்களுக்கு ஆலோசனையை முன்வைத்து கொண்டு மீண்டும் உங்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு நூலோடு சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் கதையின் தலைப்பை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அஜீஸ் சாலிமுல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா